அரிசி எத்தனை வாட்டி புடைச்சாலும் வந்துட்டே தான் இருக்கு. என்னதான் பண்றது? வெயில காய வைக்கலாமா? இத்தனைக்கு நம்ம ஈரக்கையோட வைக்கிறதும் இல்ல, அப்புறம் எப்படி அரிசியில வரும்? மணி இப்ப 12 ஆயிருச்சு. அரிசியை புடைச்சி உலையில போட்டு சீக்கிரம் சமைச்சிடணும். சீக்கிரம் வரேங்கிறாரு, பாப்போம் என்னன்ட்டு. என்னடி காலேஜ் முடிச்சு சீக்கிரம் வந்துட்ட வீட்டுக்கு? நான் காலேஜுக்கு போனாதானே. அது காலேஜுக்கு போலையா? ஏன்டி போல? என்கிட்ட காலையில காலேஜுக்கு போறேன் தானே சொன்னேன். அப்புறம் எங்கடி போனேன் இவ்வளவு நேரம்? எங்க போனேன்? அம்மா நான் சொன்னா நீ கோவப்படக்கூடாது. நீ முதல்ல சொல்லு. நான் அப்பை வீட்டுக்கு போனேன். உங்க அப்பைய பார்க்க போனியா? எதுக்கடி அங்க போனேன்? எனக்கு எல்லாம் தெரியும். என்னடி தெரியும்? இதுக்காக அங்க போனேன்? அம்மா என்கிட்ட அக்கா கிட்ட எதையும் மறைக்கிறேன்னு நினைக்காத, சரியா? என்ன பிரச்சனை நடக்குது ஏது நடக்குதுன்னு எங்களுக்கு தெரிய வேணாமா? சொல்லுமா. ஏமா எங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நீ அப்பாவும் மனசுல போட்டு புழுங்கிட்டு இருந்தீல, எனக்கு என்ன தெரியாமையா இருக்கு? நைட்டே உங்க 2 பேர்த்தையும் நல்லா கவனிச்சிட்டேன். 2 பேர் என்ன பேசுனீங்கன்ட்டு நானும் கேட்டுட்டேன். அதுக்காக தான் அந்த அப்பையை போய் பார்த்துட்டு லெஃப்ட் அண்ட் ரைட்டு உன்னை விட்டுட்டு வந்துட்டேன். எதுக்கடி அங்க போன? என்ன பண்ண? எதுவும் பேசுனியா? சொல்லுடி. ஆமா அப்பையும் பெரியமாவையும் நல்லா கோவப்பட்டு திட்டிட்டு வந்துட்டேன். எங்க அம்மாவையும் அப்பாவை பத்தி இப்படி பேசுறீங்க, ஏன் இப்படி இருக்கீங்க? எங்க அக்கா பிடிக்கல, நீ பேசாம இருக்கும்ல, எதுக்கு எங்க அக்கா பத்தி பேசினேன்? என் பாக்கணும் தானே வந்துச்சு, எதுக்கு வீட்டை விட்டு வெளியே துரத்தி விட்டேன்ட்டு எல்லா கேள்வியும் நான் கேட்டுட்டேம்மா. இப்ப எதுக்கு நீ அடிக்கிற? உங்களுக்காக தானே பேச போனேன். என்னடி பேச போனேன்? தேவையில்லாத வேலை உனக்கு. பெரிய பிள்ளை ஆயிட்டே நீ. அம்மா பாய் மோர்ரி. இங்க என்ன நடந்துட்டு இருக்கு ஏது நடக்குதுன்னு தெரியாம நீ பாடக்கு அங்க போய் சண்டை போட்டு வந்திருக்க. அம்மா எப்படிமா அப்பா வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லலாம் உடனே அப்பாவையும்? அவன் எதுக்கு குத்தி காமிச்சு பேசணும்? வீட்டுக்கு வந்துருச்சு அக்கா, அடுத்த பிள்ளைன்னு குத்தி காமிச்சு பேசுதுல எனக்கு பிடிக்கலமா. ஒவ்வொரு தடவையும் போறப்பையும் ஏதாவது பேசிட்டு இருக்கு. ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் தான் நானும் போனேன். இன்னொரு விஷயம் பண்ணிட்டு வந்திருக்க நீ. விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் உங்க தாத்தா வீட்டுக்கு வந்தாரு, ரொம்ப வருத்தப்பட்டாரு. அப்பை பேசினதுக்கு அவர் மன்னிப்பு கேட்டாரு. அதோட இந்த விஷயத்தை முடிச்சலாம் நினைச்சா மேற்கொண்டு வம்பளுக்கு வந்திருக்க. உனக்கு இந்த எண்ணம் யார் உனக்கு சொல்லி கொடுத்தது இப்பெல்லாம் பேச? சொல்லுடி. அப்பாக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சா என்னாகும்? அம்மா விட்டுருவாரு அவரு? சொல்லுடி. அம்மா எதுக்கு திட்டின எதுக்கு பண்ணேன்ட்டு உன்னை அடிக்க மாட்டாரு செய்ய மாட்டாரு. விஷயம் பேசுறதுக்கு முன்னாடி 4-5 தடவை யோசிச்சுதான் செய்யணும் பேசணும். என்ன சரியா? நீ என்னமோ எடுத்தாங்க தான் போய் பேசிட்டு வந்திருக்க. என்னடி? எனக்கு பிடிக்கலமா. நைட்டெல்லாம் எனக்கு ரொம்ப கோவம் வந்துச்சுமா. முடிவு பண்ணிட்டேன். காலையில காலேஜுக்கு போறப்பல போய் ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேட்கணும். பேசின கோவம் எல்லாமே போய் எல்லாம் கத்தி பேசிவிட்டேன், அவ்வளவுதான். கத்தி பேசிட்டா எல்லாம் முடிஞ்சிருமா? ஒரு சொல்லுக்கு அர்த்தம் இருக்கு. இம்புட்டு வருஷம் நான் கல்யாணம் பண்ணி வந்திருக்கேன். அப்பையே எடுத்தோம் கவுத்தம் என்னை எத்தனை வாட்டி பேசியிருக்காங்க திட்டிருக்காங்க. நான் அவங்களை குறுக்க பேசினேனா? ரீசனி தானே போயிட்டு இருக்கேன். நீ பண்ணிட்டு ஏன் இப்படி இருக்க? வயசானவங்க என்ன வேணா பேசிட்டு போட்டு என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம். அம்மா தான் சரின்னு போனோம். அதை விட்டு சரிக்கு சரின்னு பேசினா எல்லாம் சரியாயிருமா? அப்பா ஓவரா செல்லம் கொடுக்குறாருல, அதை சொல்லணும். உங்க அப்பா சொல்றேன் அந்த மனுஷன்ட்ட, உங்க பிள்ளை இப்பெல்லாம் பேசிட்டு வந்திருக்கு, என்ன எதுன்னு கேளுங்க, அடி போடுங்க, அப்பதான் ஒழுங்காவா. திமுறில் 2 வார்த்தை பேசிட்டு வந்துருவான்னு சொல்றேன். அப்பா வரட்டும் எல்லாத்தையும் சொல்றேன். வேண்டாம்மா அப்பாட்டெல்லாம் சொல்லாதம்மா. அடி சொல்லக்கூடாது. அப்பா திட்டுவாருமா, அடிப்பாரு என்னைய. நீ அங்க போயிருக்க முன்னாடி யோசிச்சிருக்கணும். அப்பெல்லாம் தெரியலையா உனக்கு? அதெல்லாம் தெரியல உனக்கு. இப்ப சொல்றேங்கிறப்ப உங்க அப்பா திட்டுவாரு பேசுவான்னு தெரியுது. சொல்லுடி. நானும் நம்ம பிள்ளைங்க எதுவும் திட்டக்கூடாது பேசக்கூடாது, மக்கள் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் நம்ம பிள்ளைங்களுக்கு தெரியக்கூடாது, கஷ்டம் நம்மளோடய போட்டு நான் நினைச்சிருந்தா என்னன்னா கஷ்டத்துக்கு மேல கஷ்டத்தை உருவாக்கிட்டு வந்திருக்க. கூட இந்த பிரச்சனை முடியாம மேற்கொண்டு பிரச்சனைக்கு மேல பிரச்சனை உருவாக்கிட்டு வந்திருக்கியே. பெரியமா இதோட சும்மா இருப்பாளா? பெரியமா பேசிட்டு வந்திருக்கேன்னு சொன்னேன். என்ன பிரச்சனை பண்ணுவா தெரியுமா? உள்ள அவங்க தாத்தாக்கும் அப்பைக்கும் தான் பிரச்சனை உருவாகும். அம்மா என்னடி அம்மா நொம்மா மேட்டு என்கிட்ட பேசுற வேலை வச்சுக்காதாமா. பண்றதெல்லாம் பண்ணிக்கிட்டு அம்மாவை நொம்மாமா அப்படியே சொன்னியே என்கிட்ட. அது வரைக்கும் எனக்கு கிட்ட சொன்னதுதான் தப்பா போச்சு. நான் பாட்டுக்கு சொல்லாம இருந்தேனா விஷயம் வெளியே வராமையா இருந்திருக்கும். அதனால உங்க பெரியமா உங்க பெரியப்பாட சொல்லிப்பாரு. பெரியப்பா நம்ம அப்பாட சொல்லி கேட்ட சொல்லி 2 ஆக்கிடுவாரு, அவ்வளவுதான். சுவாதிக்கும் தெரியுமாடி? அக்காக்கும் தெரியுமா? கட்டை கால சொல்லிட்டு தான் போனேன். அவளுக்கு தெரியுமா? அவன் தங்கச்சி சேர்ந்து பார்த்த வேலை தானே அது. ஃபுல்லா அக்காவும் தங்கச்சி தானே பேசிட்டு இருந்தீங்களோ? திட்டணும் பேசணும்ட்டு நைஸா நழுவிட்டா. நீ மாட்டிக்கிட்டியா? நான் சொன்னேன், ஆனா அக்கா வேணாம் தான் சொன்னா. நான் போகாதடி ரொம்ப பிரச்சனை ஆயிரும் சொன்னா கேளுடின்னா. நான் தாமா கேட்கல. அவ ஒழுங்கா இருக்கா, நீதான் இருக்கியே சரியான. என்ன சொல்றதுனே தெரியல எனக்கு. உன்னை விட பெரியவளா இருந்தாலும் பக்குவப்பட்டு எப்படி நடந்துக்கணும் எப்படி பேசணும் தெளிவா இருக்கா. ஆனா உனக்கு தான் எப்படி பேசணும் கூட தெரிய மாட்டேங்குது. பாட்டுக்கு மனசுல உள்ளதை எல்லாத்தையும் பேசிட்டு வந்தீங்கன்னா இன்னைக்கு முன்ன பின்ன உங்க அப்பை தாத்தா மூஞ்சில எப்படி முழிக்கிறது? அம்மா பெரியமாவும் சொல்லிட்டாங்க. என்னதே? உங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு எதுக்கும் நான் வர மாட்டேன், பெரியப்பாவே அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏண்டி இப்பெல்லாம் பண்ணி வச்சிருக்க? பெரியப்பா என்னடி நினைச்சுக்குவாரு? நீ பண்ண காரியத்துக்கு சுவாதி நிச்சயத்தை நல்லபடியா நடத்தணும், யாரும் வரணும், குடும்பமா எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா எல்லாத்தையும் இதோட புடுங்கிட்டியே. இப்ப யாருன்னு சுவாதி பாப்பா நிச்சயத்துக்கு வருவா? உங்க தாத்தா சொல்லிட்டு போயிட்டாரு உங்க அப்பா எந்த விசேஷத்துக்கு வரமாட்டாங்கன்னு, சுவாதி வீட்டு விஷயத்துக்கு. ஆனா உங்க பெரியமாவும் சொல்லிடுச்சா? அடுத்து அம்மா என்னடி அம்மா பண்றதெல்லாம் பண்ணிட்டு இங்க வந்து நீதி கண்ணி வடிக்கிறத பாரு. என் கண்ணு முன்னாடி நிக்காத போயிரு. என் அப்பா அம்மா என் அக்கா
3 பேர்த்து எப்படி அவங்க பேசலான்ட்டு கோவத்துல ஏதோ பேசிட்டு வந்துட்டேம்மா. அங்க போறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். வீட்டு வந்ததுக்கு அப்புறம் பேசி ஒரு பிரயோஜனமே கிடையாதுடி. கண்ணு முன்னாடி இங்க நிக்காத, கிளம்பு. சாரிம்மா. பார்த்தாலே கோவமா இருக்கு எனக்கு. வைக்கிற முறத்தாலே எடுத்து அடிச்சு விடுவேம்மா. போ முத. எங்கம்மா போவேன்? போய் பேசினில வீராப்பா கோவப்பட்டு போய் எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேளு. நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும்? மனசாட்சியை தொட்டு நான் கரெக்டா தான் பேசிருக்கேன்னு தோணுது. எந்த தப்பு பண்ணல. அப்ப இம்புட்டு நேரம் நீலக்கணி வடிச்சதெல்லாம் உனக்கு பயந்துட்டு தான் பேசினேன். போய் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்றீல, உங்ககிட்ட போய் மன்னிப்பு கேட்கற அளவுக்கு அவங்க ஒன்னும் கரெக்டா தான் பண்ணிருக்கேன்னு தோணுது. என்னது? அம்மா ஏமா சோகமா உட்காந்துருக்க? தம்பியையும் சுதாவையும் வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டோமேன்ட்டு சோகமா உட்காந்துருக்கியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. அப்புறம் ஏமா இப்படி உட்காந்துருக்க? வீடுமா பாத்துக்கலாம், நம்ம கதிர் தானே, அதெல்லாம் ஒண்ணும் நினைக்க மாட்டான். இந்த மாதிரி சுதாவும் அப்படிதான். சரி மாமியார்னு விட்டு கொடுத்து போவோம். ஆனா அப்பா மாதிரிலாம் சுதா இருக்காது. உங்களே மறந்து உங்ககிட்ட பேசுவாங்க பாரு. யார் பேசினா என்ன, பேசாட்டி என்னப்பா வந்துச்சு? போப்பா. என்னமாச்சு? இதுக்கு மேல என்ன நடக்கணும்? புடவையெல்லாம் மாத்திட்ட, இன்னும் நகை நட்டெல்லாம் எங்க கழட்டி வச்சிட்டியா? உனதான் குறைச்சலாக்கும். சரி கோவப்படாதடி. கல்யாணம் இல்லாதமா கோயிலுக்கு போகணும்னு சொன்னேன் காலையிலேயே. வேலை வந்தனால போக முடியல. வா போயிட்டு வந்தால. இப்ப காலையிலே பூ கேட்டில, இந்தா வச்சுட்டு நல்ல புடவைய கட்டிட்டு வா, போயிட்டு வரலாம் கோயிலுக்கு. அப்படியே வெளியே சாப்பிட்டு வந்தலாண்டி 2 பேரும். ஒண்ணும் வேண்டாம், எங்கேயும் வரல. கல்யாணம் என்னால மறக்கவே முடியாது. சரி விடுடி. வாங்கியதுல தானே உனக்கு கோவம். வாங்கி கொடுத்துட்டேல, வா போயிட்டு வரலாம். வேற என்ன வேணும்னு சொல்லு, போறப்ப வாங்கி தரேன். என்னமோ நிலைமை தெரியாம பேசிட்டு இருக்கான். அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா இவனுக்கு? பப்பா நம்ம இங்க இருக்க வேணாம், நம்ம பாட்டுக்கு ரூமுக்கு போயிடலாம். இல்லன்னா அவ்வளவுதான், இவ கத்தி பேசுவா, நம்ம காது ஜவ்வு கிழிஞ்சிடும். நமக்கே வயசாயிடுச்சு, நமக்கே வம்பு. நம்ம உள்ளார போயிருவான். நான் உள்ளார போய் படுக்கிறேன்ப்பா. அது ஒண்ணுதான் குறைச்சவங்க. சரி விடுடி, கோவப்படாத. என்ன புஷ்பா இம்புட்டு கோவம் உனக்கு? வேலை இருக்கிறதுனால என்னால வர முடியல. ஏன்னா காலையில கூட்டிட்டு போயிருப்பேல. புது போட கட்டிட்டு வாடி, வா கிளம்பலாம் கோயிலுக்கு. நீ ஆக்சுவலா அப்புறம் கோயில் பூட்டிடுவாங்க. வேண்டானா வேண்டாயா? ஏன்டி வேணாங்கிற? நல்லதான் ஆசைப்பட்ட கோயிலுக்கு போகணுன்ட்டு. இன்னைக்கு எந்த கோவம் படக்கூடாது. நார்மலா உங்ககிட்ட நல்லா பேசணும்னு சொன்னேன். இப்ப என்ன இம்புட்டு கோவப்படுற? என்னாச்சுடி? அம்மா எதுவும் சொன்னாங்களா? குடும்பத்தாளுங்கனாலதான் எனக்கு இப்படி ஆயிடுச்சு. என்னாச்சு புஷ்பா? தம்பி பொண்ணு ஜோதி. ஆமா சின்ன வாண்டு. சின்ன வாண்டெல்லாம் சொல்லாத. எப்பப்பா என்னெல்லாம் பேசிட்டு போகுது என்னைய முட்டி காமிச்சு பேசுது. நான் தான் உங்க அம்மாக்கு கோழி முட்டி விட்டேனா? உங்க அம்மாக்கு சண்டை முட்டி விடுறது நான் தானா அப்படின்னு என்னெல்லாம் தெரியுமா பேசிட்டு போகுது என்னைய. மட்டும் இல்லாம எங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு எதுக்கும் நீங்க வரக்கூடாது, வந்தாலே சண்டை நடக்குது, அப்படி இப்படின்னு என்னெல்லாம் தெரியுமா சொல்றாவ. அச்சச்சோ, என்னடி சொல்ற? உண்மையாவா? யோ அப்புறம் என்ன பொய்யா சொல்லிட்டு இருக்கேன்? நடந்ததான் சொல்றேன். அம்மாவும் சுதாவும் சண்டை போட்டாங்கிறப்ப சுதாக்கும் அவங்க வீட்டுக்கு தானே சப்போர்ட் பண்ணி பேசினேன். ஆனா அவ கல்யாணத்துக்கு வரக்கூடாது அது இதுன்னு என்னமா பேசுறா. ஓ நான் இப்ப சொல்றதா உனக்கு. இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் பாரு. ஒரு பண பேயி. அது வேணா உண்மைதான். நீ பண பேயி எங்க தாத்தாட்டே அப்பா இருந்து எல்லாத்தையும் புடுங்கன்னு நினைக்கிற, எல்லாத்தையும் வாங்கன்னு நினைக்கிற அப்படின்னு நட்டு பணம் எல்லாத்தையும் வாங்கின்னு நினைக்கிற. இப்ப எங்களுக்குலாம் என்னது எல்லாம் பேசுறாவ. அதுவும் இல்லாம என்னை வாடி பொடின்னு சொல்றா. இப்படி பெரிய மனுஷி நானு, நின்னே போய் அவ வாடி பொடின்னு சொல்லலாமா? நீ ஒழுக்கம் இல்லாதவளா? நான் ஒழுக்கம் இல்லாம வளர்ந்துட்டேனா? அச்சச்சோ என்ன அச்சச்சோ இப்படி பேச்சு பேசுறா பாரு. நீதான் சின்ன வாண்டுங்கிற, ஆனா இம்புட்டு விஷயம் நடந்திருக்கு. உங்க அம்மாவும் அப்பாவும் வாயை திறந்து என்னன்னு கூட கேட்கல, அப்படியே அமைதியா இருந்தாங்க. நிஜமாவா சொல்ற? ஆமாயா நிஜமா சொல்றேன், நிஜமா சொல்றேன். அம்மா எதுவும் சொல்லல? உங்க அம்மாவும் சொல்லல, உங்க அப்பாவும் சொல்லல. ரெண்டு வாயை மூடிட்டு வந்துச்சுங்க. சொல்ல வரத கேளியா, அப்புறம் எல்லாத்தையும் மறந்துடுவேன் நானு. உங்கள்கிட்ட விஷயம் பேசியிருக்காவ. சின்ன பிள்ளை நினைச்சோம், ஆனா ஆடி பொடினா சொல்லியிருக்கா. நீ சும்மா நீ விடக்கூடாதியா? வீட்டுல போய் என் பொண்டாட்டி எப்படி சொல்லலாம், எப்படி பேசலாம் அப்படின்னு நீ சண்டை போட்டுட்டு வர எனக்காக. சண்டை போடணுமா? மூட்டு நேரம் அவ எல்லாத்தையும் பேசவே சொல்லிட்டு இருக்கேன். நான் ஈஸியா சண்டை போடணுமான்னு கேக்குற? நான் சொன்ன மறுக்கடனவே போய் ஏதாவது கேட்பேன்னு நினைச்சா நீ படத்து நீ நின்றுட்டே இருக்க. அவ என்ன வயசு, நான் என்ன வயசு? என்னை பார்த்து அவ எப்படி பேசலாம்? இப்ப நீ போய் அவங்க வீட்டுல கேட்க போறியா இல்லையா? வேணாண்டி விரி, சின்ன பிள்ளைத்தனமா ஏதோ பேசிருச்சு. பெருசாக்கிட்டு இருக்காத விடு. பெருசாக்க கூடாது. எதை பெருசா கூடாதுன்னு இப்படி பேசிட்டாலே எப்படி இருக்கும் மனசு? மாணிக்கம் அப்பா வந்துட்டார். அப்படியே நல்லது எடுத்து சொல்ல மாமனாரு. போவாதப்பாங்க, இங்க வீட்லயே இருப்பா, சண்டை வேணாப்பா அப்படின்னு சொல்லுவாரு. நானே இந்த மனுஷங்கிட்ட ஒண்ணுக்கு ரெண்டா சண்டையை மூட்டிட்டு சொன்னாதான் மனுஷன் படுத்து ரோசப்பட்டு கேட்பான். அதனாலதான் அவ சொல்லாததை சொன்னேன்னு சொல்லி திருச்சி சொன்னேன். அந்த கிழவர் வந்து எல்லாத்தையும் கெடுத்துருவாரு இருக்கே. வீட்டுல இவ்வளவு சண்டை நடந்திருக்கு. கதிர் பொண்ணு இப்பெல்லாம் பேசியிருக்கு. எல்லாம் தப்பு தானே? உங்க அம்மாவும் தான் பேசியிருக்கா, அது தப்பு இல்லையா? சின்ன வாண்டு சின்ன பிள்ளைத்தனமா எதையோ பேசியிருக்கு. பெருசாக்க வேணா, விட்டுருப்பா. இவ்வளவு நேரம் எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தான் இருந்தேன். முன்னாடி சொன்னா நீ எதுவும் கேட்கவும் வேண்டாம்ப்பா. இந்த பிரச்சனையை விட்டுருங்க சரியா? மேலும் மேலும் மேற்கொண்டு இதை பெருசாக்காதீங்க. என்னம்மா புஷ்பா, நான் சொல்றது புரியுதுல? தம்பி கதிரு சுவாதி பாப்பாக்கு நல்ல விஷயம் பண்ணணும், நிச்சயம் பண்ணணும்ட்டு நினைக்கிறான். எல்லாம் முன்னணி எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்கான். நொந்து போய் கிடக்கான். உங்ககிட்ட போய் விஷயத்த சொல்லி வேண்டாம்ப்பா, கூட விட்டுருங்க. சரிப்பா சரின்னு சொல்லிட்டு கடையில போய் எதிர்கிட்ட எதுவும் ஃபோன் பண்ணி கேட்காத சரியா? சரிப்பா. ஐயா நான் சொன்னது எல்லாத்தையும் காது கொடுத்து கேட்டுட்டு உங்க அப்பா சொன்னதுக்கு எல்லாம் சரி சரிங்கிற. இதுக்கு வம்பு? அப்பாவும் வேணாங்கிறாரு, சரின்னு சொன்னேன். அப்ப நான் சொன்னதுக்கு ஒரு நேரம் நான் பேசிட்டு இருந்தேனே, அதுக்கு பதிலு உன் தம்பி பொண்ணு இனி என்னென்ன கேள்வி கேட்கறா, வார்த்தையெல்லாம் பேசுறா, இல்ல எங்கேயா பதிலு? சும்மா விட்டுலாமா?
கேட்க வேண்டாமா? அப்ப நாளைக்கு பிறகு சுவாதிக்கு நிச்சயம் நடக்கும். நான் வந்து எல்லாத்தையும் பண்ணணும் செய்யணும், முன்னணியில் எல்லாத்தையும் செய்யணும்னு நினைக்கிறீங்க. நான் அம்மட்டு தானே. கோவப்படாதடி, உள்ளார போ. அப்பா முன்னாடி எதுக்கு இவ்வளவு கோவப்பட்டு பேசுற? கோவம் வந்தா யாருன்னு எது கூட பார்க்க மாட்டேன். என்ன எது நானும் பேசி விடுவேன். சரி உள்ளார போ. நான் போக மாட்டேன். நான் சொல்றதை நீ கேட்கற வரைக்கும் நான் உள்ளார போக மாட்டேன். பேசி வரைக்கும் உன் வாழ்க்கையில நான் வருவேனா உங்க அப்பா வருவாரா? சொல்லியா? நீ தான். தெரியுதுல, இப்போ உங்க அப்பா சொல்றதுலாம் சரி சரின்ட்டு எல்லாத்துக்கும் சரிங்கிற. அப்ப நான் சொல்றதுக்கு வாழ்க்கை ஃபுல்லா கூட இருந்து எல்லாத்தையும் பண்ணுவேன். பேரு ஒரு நல்லது கெட்டது எல்லாத்தையும் கூட இருக்கேன். என்னோடதுக்கு எதுக்கு கூட இருக்க மாதிரி தெரியலையே, பேசுற மாதிரி தெரியலையே, செய்யற மாதிரி தெரியலையே. ஆமா எங்க அப்பாதான் எல்லாம், அப்பா சொல்றதா கேட்பேன் சரிப்பாங்கறியே. நான் விட்டுட்டு. அமைதியாரியா? இப்ப நீ போய் கேட்கல நான் மனுஷியா இருக்க மாட்டியாமா? வீட்டுல போய் ஏன் இப்படி பேசுனீங்க என் பொண்டாட்டிய, மன்னிப்பு கேளுங்கன்னு கேட்கற. வேணா விட்டுருமா. என்ன கேளு புஷ்பா. நீங்க என்ன சொல்றது எனக்கு தெரியாதா எப்படி நடந்துக்கிட்டு? வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துட்டு போங்க சரியா? இப்படி பண்ணாதப்பா இப்படி பண்ணாத, அது வேணா இது வேணான்னு எதுக்கு எடுத்து சொல்லணும்? உங்க வேலையை பாருங்க போங்க. புருஷன் முன்னாடி பேசிட்டு இருக்கோல, அப்படி நடுவில் நந்தி மாதிரி கூட வரீங்க.